பார்த்தீங்களா? பச்சரிசி மாவு முறுக்கு செய்யணும். இது பச்சரிசி மாவு உப்பு போட்டுக்கலாம். மாவில் நெய் கொஞ்சம் வச்சுக்கணும். ஏற்கனவே நான் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன். உப்பு ரொம்ப கொஞ்சமாக போட்டுருக்கேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நெய் நல்லா பிசைஞ்சு நெய் நிறைய ஊற்றிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து ஊற்றணும். இது அரிசி முறுக்கு நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் உப்பு போட்டிருக்கேன். மெயினாக மிளகாத்தூள் நான் மிளகாத்தூள் போடல. வெறும் பச்சரிசி மாவு, உப்பு, நெய் போட்டுட்டேன். அப்புறம் இது எடுத்துக்கணும். இந்த அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகட்டி நம்ம எண்ணெய் முறுக்கு குழாயில் கொஞ்சம் லைட்டாக ஒரு எண்ணெய் தடவி முறுக்கு எடுத்து கொஞ்சம் நார்மலாக, ஏன்னா ரொம்பனா டக்குன்னு கழுவி முறுக்கு. எண்ணெய் அதில் வச்சாச்சு. வந்து எண்ணெய் புழியணும்.